சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அண்ணி, நீங்களாம் மனுஷங்களே கிடையாது. உங்களை அண்ணின்னு கூப்பிடுறதுக்கு அருவருப்பா இருக்கு. இலக்கியா மேடம், பாத்தீங்கல்ல அவன் எப்படி பேசுறான்னு. நீங்க கவலைப்படாதீங்க, சொத்தை எழுதி வாங்காம கார்த்தியை இங்கிருந்து நகரவே விட மாட்டோம். டேய், அப்புறம் மேடம் கௌதம் சார் எப்படி இருக்காரு? கார்த்திகை கடத்த சொல்லிட்டு அவர் ஜெயிலுக்கு போனதை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு மேடம். டேய், அந்த கேடு கட்ட பொம்பளை என்கிட்ட பேச சொல்றான். போனை குடுறா. நீங்க கௌதம் சாரை வெளியெடுக்கிறத பாருங்க, நாங்க இவனை பாத்துக்கிறோம். டேய், சரி சரி, உன் நடிப்பு போதும். எங்களால சிரிப்பு அடக்க முடியல. சரி, நாங்க அப்புறம் போன் பண்றோம். நீ இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்டா. சரிங்க மேடம். என்ன? போன வை. டேய், போனை குடுறா. அவளை நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கணும். போனை குடுறா முதல்ல. டேய், போனை குடுறானா. டேய், எங்க கௌதம் சார இலக்கிய மேடத்தையும் மரியாதை பேசுவே நீ? மரியாதை பேசுவியா? உனக்கு இருக்குடா. டேய், இவனுக்கு இதுக்கப்புறம் சோறு கொடுக்காதீங்கடா. சோறு இல்லாம கடந்தாதான் புத்தி வரும். சரிடா? எத்தனை? டேய், வாயை திறக்கக்கூடாது. டேய், போன் பண்ணி குடுறா. டேய், நிடுடா. டேய், டேய், என்ன அவுத்து விடுங்கடா. டேய், டேய், இலக்கியா வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். தண்ணி குடிக்கிறியா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லத்த, எனக்கு வேணாம். இலக்கியா, கோர்ட்ல என்ன நடந்துச்சு? அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவை போட்டுட்டியா? என்ன இலக்கியா பேசாம இருக்க? அந்த மனுவை பத்தி நீ சொன்னதுல இருந்தே எனக்கு பதட்டமாவே இருந்துச்சு. இந்த சட்டத்தை பத்தி ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலே கார்த்திகை நாம கண்டுபிடிச்சிருக்கலாம். கௌதமியும் வெளியில கொண்டு வந்திருக்கலாம். சரி, லேட்டானாலும் பரவாயில்ல, இப்பவாச்சும் உனக்கு தெரிஞ்சுதே. இலக்கியா சொல்லு, மனு போட்டு எத்தனை நாளைக்குள்ள நடவடிக்கை எடுப்பாங்களா? கார்த்திகை எப்ப கண்டுபிடிப்பாங்களா? ஏன் கேக்குறேன்னா, கோர்ட்டு நமக்கு 1 வாரம் தான் டைம் கொடுத்துருக்கு. இப்பவே நாள் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நாகுவையும் கார்த்திகையும் ஜட்ஜு முன்னாடி நிறுத்தணும். அதுக்காக தான் இலக்கியா கேக்குறேன். ஹேபியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் பண்ணிட்டியா? இலக்கியா சொல்லு. இலக்கியா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ ஹேபியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் பண்ணா அந்த நாகு கார்த்திகை காலி பண்ணிடுவேன்னு சொல்றானாமே. கார்த்திக் செத்தா கௌதமும் ஜெயிலே கிடந்து சாவான். எப்படி வசதி? இலக்கியா, என்ன இலக்கியா, நீ பாட்டுக்கு ஏதோ யோசனை பண்ணிட்டே இருக்க. மனுவை ஏத்துக்கிட்டு கோர்ட்ல என்ன சொன்னாங்க? தாட்சாயினி வந்து ஹேபியஸ் கார்பஸ போட விடாம பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அத்தை ரொம்ப கோவப்படுவாங்க. எஸ்எஸ்கேவை கொல்ல முயற்சி பண்ணவங்க இப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா நேரா போய் தாட்சாயினிய கொன்னே போட்டுருவாங்க. என்ன பண்றது? இலக்கியா, என்னாச்சு உனக்கு? என் கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அத்தை, அது வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? தண்ணியா? ஆமா. இப்பதானே தண்ணி குடிக்கிறியான்னு கேட்டதுக்கு வேணான்னு சொன்ன. அது ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டேன். இப்ப ரொம்ப தாகமா இருக்கு அத்தை, கொஞ்சம் தண்ணி தரீங்களா? என்ன ஞாபகமோ, இரு எடுத்துட்டு வரேன். ஐயோ, அத்தை என் வாயில இருந்து உண்மையை வாங்காம விட மாட்டாங்க போல இருக்கே. எப்படி அவங்கள சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த குடி. இப்ப சொல்லு, கோர்ட்ல என்ன நடந்துச்சு? அது அத்தை, ஹேபியஸ் கார்பஸ் மனுவை போட சொல்லி வக்கீல் கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவங்க மனுவை தாக்கல் பண்ணிடுவாங்க.
கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும் அத்தை. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இத சொல்றதுக்கு தான் இவ்ளோ நேரம் இழுத்தியா? கௌதம் ஜெயில கிடைக்கிறத நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் துடிச்சிட்டு இருக்கேன். கண்ணை மூடினா கௌதம் ஞாபகம் தான் வருது. பாவம் என் புள்ள. அவன் என் வயித்துல கருவா உருவானப்ப எஸ்எஸ்கே அவனை அழிச்சிருவானு பயந்து மறைஞ்சு வளர்ந்து 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்தேன். கௌதம் இப்ப வளர்ந்து பெரியவனாகியும் அந்த எஸ்எஸ்கே விடாம துரத்தி அவனை அழிக்க பாக்குறான். அப்ப கௌதம பாதுகாத்த மாதிரி இப்ப அவனை என்னால பாதுகாக்க முடியுமான்னு தெரியல இலக்கியா. அதனாலதான் நான் உன்னை நம்பி இருக்கேன். எஸ்எஸ்கே செய்யற சதியில இருந்து என் பிள்ளையை காப்பாத்த வேண்டியது உன் பொறுப்பு இலக்கியா. ஆஹா ஓஹோ ஆஃபருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? The Chennai Silks and ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.